இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக இருந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. உட்காந்து சொல்கிறா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லு, இதை கற்றுக்க, இந்த பாட்டை கற்றுக்க அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது நான் காத்திருக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும். உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும். ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என் புள்ளிய நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படிங்க. ஊர்ல இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்க. நான் கலர்ல எம்ஜிஆரையோ இல்லையோ, ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில்ல எம்ஜிஆர்ல ஒரு துளியா வாழணும்னு ஆசைப்பட்டேன்.